Welcome to Princess Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து first of all happy Deepavali to each and every one of you. உங்க எல்லாருக்குமே தீபாவளிக்கு நான் விஷ் பண்றேன். மற்றது விசேஷமாக வந்து ஜெனிஷா from கன்னியாகுமரியில இருக்கீங்க. இன்னைக்கு உங்களோட பர்த்டே, ஸோ அதுக்காண்டி நான் விஷ் பண்றேன். Wish you a very very happy birthday, Janisha. I hope it's going to be a blessing year from here on. So happy birthday and happy Deepavali to each and every one of you. இன்னைக்கு வந்து நான் வந்து மைலோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். ஸோ இன்றைக்கு வந்து all time my favorite and a favorite on ice cream recipe உங்களுக்கு செய்து காட்டப்போகிறேன். ஸோ இன்றைக்கு நான் செய்ய போகிறது வந்து மைலோ ஐஸ்கிரீம். இந்த மைலோ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் இந்த KitchenAid மிக்சரை தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் கையாலேயும் பீட் பண்ணலாம், ஆனால் நேரம் எடுக்கும் நீங்கள் பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ அதால் வந்து நான் இந்த KitchenAid மிக்சரை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து விப்பிங் க்ரீம் இருக்குது, 35% விப்பிங் க்ரீம் இருக்குது. இதில் வந்து 3 கப் எல்லாட்டிக்கு 750 ml விப்பிங் க்ரீம் இருக்குது. இப்போ இந்த க்ரீம் இதுக்குள்ள விடுங்கோ. ஸோ மேக் ஷூர் பண்ணுங்க உங்களோட விப்பிங் க்ரீம் வந்து நல்ல குளிராக இருக்கணும், நல்ல கோல்டாக இருக்கணும். ஸோ இதில் வந்து நான் இந்த வயர் விஸ்கை வந்து போட போகிறேன். இதை நான் போட்டுட்டு இதை நல்லா விஸ்க் பண்ண போகிறேன். ஒரு 4 to 5 minutes எடுக்கும், நல்லா க்ரீமியாக நல்லா ஃப்ராஸ்டியாக வர்றதுக்கு. இப்போ இதை நாங்கள் பீட் பண்ணுவோம். இப்போ நான் சரியாக 5 minutes 5 நிமிஷமாக பீட் பண்ணியிருக்கிறேன். நல்லா திக்காக நல்லா இப்படி ஃப்ராஸ்டியாக நல்லா திக்காக வரணும். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த உங்களோட விஸ்கிலேருந்து விழக்கூடாது. இப்படி நல்லா திக்காக இருக்கணும். ஆகலம் ஓவராக பீட் பண்ணாதீங்க. பீட் பண்ணிங்கன்னு சொன்னால் இது பட்டர் ஆயிரும், பட்டர் மில்க். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு 5 minutes, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 minutes மீடியம் ஸ்பீடில் வந்து பீட் பண்ணான். அதுக்கு பிறகு வந்து 3 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணான். இந்த இருக்குது இது பர்ஃபெக்டாக நல்ல திக்காக வந்திருக்கு. இந்த இப்படி இருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் திக்காக பீட் பண்ண பிறகு ஸோ இந்த இருக்குது இதை நான் இப்படி நல்லா க்ரீமியாக பீட் பண்ணியிருக்கேன். பீட் பண்ண பிறகு இதில் வந்து மைலோ இருக்குது, மைலோ பவுடர். ஸோ இதில் வந்து 3/4 கப் எல்லாட்டிக்கு 90 கிராம் வருது மைலோ பவுடர், இந்த சாக்லேட் மவுல்ட். இதை போடுங்க. இப்போ இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் 1/2 tablespoon வெனிலா விடுங்க. இதில் வந்து ஒரு டின் பால் இருக்குது, ஒரு கண்டென்ஸ் மில்க் எல்லாட்டிக்கு 300 ml கேன் இருக்குது. உங்களுக்கு இனிப்பு கூட விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் இதில் உங்களோட விருப்பத்துக்கு இது மாதிரி நீங்கள் விடுங்க. பட் நான் ஒரு டின் எல்லாட்டிக்கு 300 ml கண்டென்ஸ் மில்க் இதுக்கு விடுறேன். ஸோ இதை விட்டா பிறகு இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனால் ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று சேருது, நல்லா ஃபோல்ட் பண்ணி விடுங்க, பீட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த இருக்குது நான் இப்படி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ண பிறகு நான் இதில் வந்து ஒரு டிஷ் எடுத்திருக்கேன். இது வந்து ஏர் டைட் பண்ணி மூடுற டிஷ் உண்டு. இது வந்து 20.8 by 20.8 சென்டிமீட்டர் வந்து 1.7 லிட்டர் டிஷ் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இந்த இருக்குது நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச ஐஸ்கிரீமை இதுக்குள்ள விடுங்கோ. இவ்வளவும் விடையிலாது நான் எடுத்த இதுக்குள்ள. உங்களோட கையை கழுவி போட்டு உங்களோட விரலால் வந்து இதை லெவல் பண்ணி விடுங்க.
இந்த இருக்கு நான் இப்படி இதுக்குள்ள விட்டுருக்கிறேன். விட்ட பிறகு இந்த இருக்கு இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் ரேப்பால் இதை மூடுறதுக்கு காரணம் வந்து இந்த ஃப்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, மேலே அந்த ஃப்ராஸ்ட் பைட்ஸில் வராமல் இருக்கிறதுக்கு தான் இதை நல்லா சீல் பண்ணி இது மூடணும். ஸோ இந்த இருக்கிறத இப்படி மூடி போட்டு இந்த இருக்கு நான் இந்த மூடியால் வந்து நல்லா இந்த மூடியால் வந்து மூட போகிறேன். ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னு சொன்னால் நல்லம். ஸோ இந்த இருக்குது உங்களோட ஏர் டைட் கண்டெய்னர் இல்லாட்டிக்கு நீங்கள் நார்மலான ஒரு சின்ன ட்ரை எடுத்து அதில் விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ரேப் போட்டு மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயிலால் மூடி விடுங்கோ. ஸோ இந்த இருக்குது நான் இதை ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு மேலே வந்து பிளாஸ்டிக் ரேப் போட்டு அதுக்கு மேலே மூடி இருக்கிறேன். இப்போ இதை தூக்கி நான் ஒரு 6 hours வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இருக்கிற மிச்சத்தை வந்து நான் இன்னொரு கண்டெய்னரில் போட போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து சரியாக 6 மணித்தியாலம் தூக்கி ஃப்ரீசருக்கு வச்சேன். நான் ஐஸ்கிரீம் ஸ்கூப்பால் ஸ்கூப் பண்ணி எடுப்பேன். ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை நல்லா சுடு தண்ணியில் கழுவி இருக்கிறேன். ஸோ இந்த இருக்குது பர்ஃபெக்டாக நல்ல டேஸ்ட்டாக அளவான ஸ்வீட்டோடு இருக்குது. ஸோ இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த ஐஸ்கிரீம். நான் வந்து மின்ட் லீஃப் வச்சுருக்கேன் ஜஸ்ட் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மைலோ ஐஸ்கிரீம் செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.